நந்தினி அதிர்ந்தாள். எப்படி இவருக்கு தெரியும்? இருந்தாலும் சமாளிக்க நினைத்தவள், அப்பா அப்படியெல்லாம் ஈஸியாக கல்யாணத்தை பிரேக் பண்ண முடியாது. என்னவோ அவளுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. அப்போது ஹாய் என்றவனை பார்க்க ஆச்சரியத்தில், ஹரி நீ இங்கே இருக்க? உனக்கு கல்யாணம்னு சொன்னாங்க. ஹரி ஆமாம், பொண்ணு இல்லாமல் எப்படி கல்யாணம் நடக்கும்? நந்தினி புரியலை. ஹரி நீதானே பொண்ணு? நந்தினி அதிர்ந்து பின்வாங்க, நந்தினி அம்மா அவள் கழுத்தில் இருந்த தாலியை கலற்றி, இந்த டம்மி தாலி உனக்கு வேண்டாம், கழுத்துக்கு பாரமா அவள் கதறினாள். சிறிது நேரத்தில் கண்களை இரண்டு அம்மா ப்ளீஸ் வாய் உளறி கீழே விழுந்தாள். அம்மா, ஒரு அம்மாவா நான் இதை செய்யக்கூடாது. ஆனால் பொண்ணை ரொம்ப செல்லம் கொடுத்து சரியாக வளர்க்கலைனா இப்படிப்பட்ட பாவத்தை செய்யணுங்கிறது என்னோட தலையெழுத்து. அவளுக்கு மருந்து கலந்து கொடுத்துட்டோம். ஹரி சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இன்னும் சரியா 1 மாசத்துக்குள்ள நீயும் நந்தினியும் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று அவனை நந்தினியுடன் இருக்க சொல்லி வெளியேறினாள். அடுத்த 1 மாதத்தில் அஜிக்கு நந்தினி அனுப்பிய விவாகரத்து பத்திரம் வந்தது. அஜய் சந்தோஷத்தில் மிதந்தான். விஜய், சஞ்சய், விஷ்ணு மூவருக்கும் ஃபோன் செய்து சொன்னான். விஷ்ணு, டே ஏண்டா வரவே இல்லை? குழந்தைகள் தவிச்சு போயிடுறாங்க இல்லை? அஜய், இதுக்காக தான் காத்திருந்தேன். இனிமேல் நான் அங்கே தான் இருக்க போறேன். இன்னைக்கே வரேன் என்றவன் பாதி தூரத்தில் இருந்தான். அஜய் உள்ளே நுழைந்தவுடன், சாரு எதுக்கு இங்கே வந்தாங்க உங்கள் நண்பர் என்று விஷ்ணுவை பார்த்து கேட்டாள். விஷ்ணு, அவனுக்கு இனிமேல் இங்கே தான் வேலை, அதான் வந்துட்டான். சார், ஏன் அவங்க பொண்டாட்டிக்கிட்ட நான் திட்டு வாங்கணுமா? விஷ்ணு, எந்த பொண்டாட்டி? இரட்டை அர்த்தம். இவன் முன்னாடி யாரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க. சார், சரி, அந்த நந்தினி. அஜய், என்னமோ லாசூட் ஃபைல் பண்ணிடுவேன்னு ஒருத்தங்க சொன்ன மாதிரி இருந்தது. இப்போ என்ன அந்த தைரியம் போச்சா? சார், நான் எதுக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு அவள் வந்தா நீங்கள் எல்லாம் அவ்வளவுதான். உங்களையும் சேர்த்து உள்ளே போட்டுடுவேன். அஜய், அப்பாடி, சரி நான் தயார். அவள் காதலியே வந்து அப்படியே ஒரு ரேப் அட்டம்ப்ட் சேர்த்து போட்டுடுங்க என்றவனின் பார்வை தன் மேல் போகும் இடங்களை கண்டு, சார் சி, உங்களை திருத்தவே முடியாது என்றவள் வாய் மாட்டிக்கொண்டு கிளம்பினாள். ஸ்டீவ், எங்கே கிளம்பிட்ட? சார், இன்னைக்கே நான் ஹாஸ்பிட்டல் டேர்மில் தங்கிக்கிறேன் என்று போய்விட்டாள். அங்கே நுழைந்தவளின் காதில் 2 பெண்களின் பேச்சு குரல் கேட்டது. ஏய், இப்படி சோகமாக இருந்தா எப்படி? எனக்கு என்னவோ அவனை பார்க்கணும் போல இருக்கு. அவனை பார்த்து என்ன பண்ண போற? டாக்டர் சாரலதாவுக்கு தெரிஞ்சா நாம் அவ்வளவுதான் என்றதும் சாரு இன்னும் ஆர்வமாக கேட்க ஆரம்பித்தாள். ஏன் அவளுக்கு மட்டும் சஞ்சய், அஜய்னு 2 பேர், மற்றவங்களை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க? பார்க்க அழகாகவும் இருக்கணும், நல்ல வசதி இருக்கிறவனாகவும் இருக்கணும், வேறு பொண்ணுங்களை பார்க்காதவனாகவும் இருக்கணும். இது எல்லாமே அவனுங்க 2 பேருக்கு பொருந்துது. ஆனால் அவனுங்க 2 பேரும் சாருலதாவை தவிர உலகத்தில் எந்த பொண்ணும் இல்லாத மாதிரி இருக்கானுங்க. நாம் என்ன பண்ண முடியும்? 1 மாசமா அவன் வரவே இல்லை. இந்த பொம்பளை என்ன சொல்லிச்சோ தெரியல. 1 மாசமா வரலையா? ஒருவேளை அஜய் தான் அந்த ஆளா? இந்த பொண்ணுங்க ஏன் இப்படி இருக்காங்க? அப்படியே கத்தனும் போல இருந்தது அவளுக்கு. உங்களுக்கு அவன் கூட வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு தெரியாது டீனு அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து வெளியே வந்து தன்னுடைய கன்சல்டேஷன் ரூம் போய் படுத்து கொண்டார். காலை கண் விழித்ததும் ஆள் அஜய் தான். சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அஜய், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் காத்திருக்கேன். சார், எதுக்கு? அஜய், உனக்கு புரியலையா? லதா உன் கூட வாழ குழந்தைகளோடு இருக்க. சார், உங்களுக்கு இந்த டயலாக் ஒன்றும் புதுசு இல்லையே. அஜய், ப்ளீஸ் லதா, இனிமேல் நந்தினி பிரச்சனை இருக்காது. சார், கொன்னுட்டீங்களா? அடடா, நான் அதை பண்ணலாம்னு இருந்தேனே. எப்படி உங்கள் அம்மாவை பிளான் பண்ணி கொன்னேனோ அப்படி. மிஸ் ஆகி போச்சே. அஜய், லதா, நீ எங்கே அம்மாவை ஒன்றும் பண்ணலேன்னு தெரியும். சார், ஓ அப்படியா, தேங்க்ஸ், தெரிஞ்சுக்கிட்டீங்களே. அஜய், எனக்கு கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுலதா. நான் பண்ணின தப்பு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். சார், எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியுமா? அம்மா அப்பா உயிர், 6 வருஷம் புருஷன் இல்லாமல் குழந்தை வச்சிருந்த அவமானம் ஒன்றும் இல்லை. இந்த 2 வருஷத்தில் வேதனை கொடுத்த இரவுகள் எல்லாம் சரி பண்ணிடலாம் இல்லை? அஜய், இல்லை, இது எதையும் என்னால் சரி பண்ண முடியாது. ஆனால் உனக்கு அம்மா அப்பாவா என்னால் இருக்க முடியும். உலகத்துக்கு இந்த குழந்தைகள் என்னோடதுன்னு கத்தி சொல்ல முடியும். இனிமேல் வரும் இரவுகள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா மாற்ற முடியும்.
சார் இல்லை, நான் வேற யாரையாவது கூட கல்யாணம் பண்ணிக்குவேன். உங்களை மறுபடியும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அஜய், அப்போ இது நாள் வரை உனக்கு மறுபடியும் பழைய வாழ்க்கை திரும்பாதான ஏக்கம் இருக்கலையா? என்னை நினச்சி நீ உன்னை அழிச்சிக்கலையா? சார், ஆமாம், அப்படிதான் இருந்தேன். ஆனால் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக நான் என்னை மாற்றிக்கிட்டேன். நீங்கள் என்னை பார்க்க வராமல் இருந்தால் போதும். அதுவும் இல்லாமல் உங்களுக்குன்னு தனியாக ரசிகைகள் இருக்காங்க. அவங்கள யார் கூடவாவது. அஜய், சட்டப், சும்மா வாய் இருக்குன்னு ஏதாவது பேசிட்டு இருக்காதே. சாரு ஃபோன் செய்தாள். ஸ்ரீ, சீக்கிரம் எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாரு, இல்லைன்னா பிரியா அக்கா அவங்க அம்மா கிட்ட இதை பற்றி சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். திவ்யா கிட்ட நான் பேசி சம்மதம் வாங்குறேன் என்று சொல்லி வைத்தாள். அஜயிடம் நீங்கள் போகலாம் என்றாள். அவன் திரும்பியதும் கண்ணீருடன் கட்டிலில் சாய்ந்து கொண்டாள். சரிடி, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. சும்மா என்னை தூண்டி விட்டுட்டே இருக்க. உனக்கு எப்படி வேறு மாப்பிள்ளை பார்க்கறாங்கன்னு பார்த்துக்கிறேன். நீ எப்படி இன்னொருத்தனோட பொண்டாட்டியே இருக்க முடியும்? இந்த ஜென்மத்தில் நான் தாண்டி உன்னோட புருஷன். ஹலோ ஆண்டி, எனக்கும் சாருலதாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. ஆனால் நான் தான் மாப்பிள்ளைன்னு அவளுக்கு தெரியக்கூடாது என்று பிரியா அண்ணியோட அம்மாவிடம் சொல்லி வைத்தேன். கோவையில் ஒரு புதிய கிளை அலுவலகம் திறப்பதற்காக வேலையில் இறங்கினான். கொஞ்சம் அலுவலக காரணமாக பிஸியாக இருந்தாலும் அப்பப்போ போய் லதா சைட் அடிச்சுட்டு தான் வந்தான். அவளுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவளும் என்னை ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தாள். இப்போ மறுபடியும் ஹாஸ்பிட்டல். அவள் ரூம் முன்னாடி நிற்கிறேன். உள்ளே நுழைந்ததும் என்னை பார்த்து முறைத்தாள். என்ன என்றால் கோவமா இருந்தாலும் நீ அழகி. நான் லதா, சாப்பிடலையா? லதா, உங்ககிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன். மறுபடியும் ஏன் என்னை தொல்லை பண்ணுறீங்க? நான் உங்ககிட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கேட்டேன், ஆனால் நீ உடனே மறுத்துட்ட. ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கொடுத்து என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இல்லை? லதா, சரி, ஒரு 2 நாள் கழித்து வேண்டாமான்னு சொல்லிட்டு போயிடுறீங்களா? அஜய், அட்லீஸ்ட் ஒரு 15 நாள். லதா, நோ, ஒரே வாரம். ஆகா, நமக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் போல இருக்கே. அஜய், ப்ளீஸ் ஒரு 10 டேஸ். லதா, சரி, ஆனால் இந்த 10 நாள் கழித்து உங்களை நான் மறுக்க தான் போகிறேன். மறுபடி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ மனதளவில் நீங்கள் தயாராகிக்கோங்க. அஜய், என்ன இருந்தாலும் நான் முயற்சி செய்யணும் இல்லை? தேங்க்ஸ். லதா, சரி, உங்கள் கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிடுச்சு. அஜய், சாப்பிட போகலாம் இல்லை? சலிப்புடன் அவள் பையை தூக்கி கொண்டு வாங்க போகலாம் என்றதும் என்னோட மனம் துள்ள ஆரம்பித்தது. மகனே, பர்ஃபார்மன்ஸ் முக்கியம். 10 நாள் தாண்டா இருக்கு. ஹோட்டல் மெயின் ரோட் டோர் கதவு திறந்து அவள் உள்ளே நுழைய காத்திருந்து அவள் பின்னால் அவள் மேல் கைப்படாமல் அணைத்து ஒரு டேபிள் மெனு உட்கார்ந்தோம். அஜய் மெனு கார்டு எடுத்து அவளிடம் கொடுத்து, என்ன சாப்பிட்ற? லதா, மீல்ஸ். அஜய், ஏதாவது நான், ரொட்டி அந்த மாதிரி வேண்டாமா? லதா, மீல்ஸ் போதும். ஒரு மீல்ஸ், ஒரு தயிர் சாதம் ஆர்டர் செய்து சாப்பாடு வந்ததும் அவளிடம் நான் சாப்பிட சொல்லி நான் ஆரம்பித்தேன். நான் இன்னையிலேருந்து நான் உன்னோட வீட்டில் தங்கிக்கிட்டா? லதா, வாட்? அஜய், நீ தான் எனக்கு 10 நாள் டைம் கொடுத்துருக்க, பேச்சு மாறாதே. லதா, உங்களை வீட்டில் தங்க எல்லாம் விட முடியாது. அஜய், அப்போ எனக்கு 10 நாள் பத்தாது. அதான், சும்மா மாற்றி மாற்றி பேசாதீங்க. நான் இந்த கேமுக்கு வரல, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது. அஜய், அது வரைக்கும் உங்கள் ஹாஸ்பிட்டல் வெளியே போர்டு வைத்து உண்ணாவிரதம் இருப்பேன். ப்ரெஸ் மீட் வச்சு ஊருக்கே சொல்லுவேன். லதா, போதும், உங்கள் புத்தி இப்படி தான் யோசிக்கமா? அஜய், நான் ஒரு அகிம்சைவாதி. லதா, இம்சை. சரி, வீட்டில் தங்கிக்கோங்க. ஆனால் என்னோட பெட்ரூமுக்கு நீங்கள் வரக்கூடாது. நான் என்னோட பெட்ரூமுக்கு உன்னை வர வைக்கிறேன். டீல்? கடைசியாக அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து பில் கொடுத்து அவளை ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்பினான். அன்றிரவே அந்த வீட்டுக்குள் நுழைந்தான். திவ்யா, தர்சன் இருவரும் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்கள் இருவருக்கும் தான் சமைத்து கொடுத்தான். சாவியம்மா மட்டும் ஹேமா அம்மா வீட்டுக்கு சென்று விட்டார். அஜய், ஏண்டா சாவியம்மா போயிட்டாங்க? விஷ்ணு, நீ வேற ஏதோ வேலை கொடுத்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு உண்டான வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நாம் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறாங்க. அஜய், டேய், மாடியில் கட்டட வேலை இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும். நான் இங்கே தங்கிக்கிறேன். நான் மறுபடியும் இந்த குடும்பத்துக்குள்ளே வரதுனால ஏதும் உங்களுக்கு தொந்தரவு இல்லை தானே? விஷ்ணு, டேய், நாங்கள் எப்போடா உன்னை வேறு ஆளாக நினச்சோம். அதுவும் இல்லாமல் இது உன்னோட வீடு. நாங்கள் தான் அவசரமாக அவனை மறித்தான். அஜய், டேய், நான் அப்படி நினைக்கலடா. விஷ்ணு, நாங்கள் மட்டும் அப்படி நினைப்போம். நீ எங்கள் கூட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான்.
என்ன நீயும் சாருவும் புருஷன் பொண்டாட்டியாக இருந்தால் இன்னும் சந்தோஷப்படுவோம். மறுபடியும் இந்த மாதிரி பேசாதே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அஜய் இல்லை, மனசில் ஒரு முள் தச்ச மாதிரி ஒரு சங்கடம். அதான் லதாவோ கொஞ்ச நாளாக என்னை ரொம்ப வெறுக்கிற மாதிரி இருக்குது. மறுபடி என்னோடய வாழ்க்கை மீண்டும் அவளோட இருந்துட்டேனா வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. விஷ்ணு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன்னோட பொண்டாட்டி வர நேரமாச்சு, நீ அந்த கெஸ்ட் ரூமில் தங்கிக்கோ. சரி என்று நான் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு அந்த ரூமுக்கு போனான். ரொம்ப பெரிய ரூம் இல்லை, குழந்தைகளுடன் இருக்க. கட்டிலும் பெரிதாக இல்லை. இருந்தாலும் என்னுடைய குழந்தைகள் என்னுடன் தங்கவே ஆசைப்படுகிறார்கள். விஷ்ணு ஏற்கனவே வீட்டு மாடியில் கட்டட வேலை நடப்பதாக ஹவுஸ் ஓனர் வேறு ஒருத்தருக்கு வாடகைக்கு விடுவதாகவும் சாருவுடன் சொல்லி இருந்தான். சாரு உள்ளே நுழைந்ததும் அமைதியாக இருந்தது வீடு. ஸ்ரீ அழைத்தேன். அவள் அறையிலிருந்து வெளியே வந்து, என்னடி, நான் குழந்தைகள் எங்கே? ஸ்ரீ அவங்க அப்பா கூட என்று சொல்ல விஷ்ணு வெளியே வந்தார். சாரு, எங்கே அண்ணன்? இங்கே தானே இருக்காரு. ஸ்ரீ, அவங்க அஜய் அப்பா கூட இருக்காங்க. ஓ, இப்போதான் நினைவுக்கு வருகிறது. அவனை வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். சாரு சரி என்று உள்ளே நுழைந்தவளை தடுத்து, ஸ்ரீ வா சாப்பிடு. சாரு, பசிக்கலை. ஸ்ரீ, ஓகே, அப்போ எனக்கும் பசிக்கலை. சார், உன்கிட்ட எவ்வளவு நாள் சொல்லியிருக்கேன் டைமுக்கு சாப்பிடணும்னு. வா என்று அவளுடன் டைனிங் டேபிள் சென்றாள். ஸ்ரீ, இன்னைக்கு உன்னோட பேசணும்னு தான் எனக்கு பரிமாறிக்கொண்டே சொன்னால். நான் பொறுமையாக கேட்டேன். போச்சு, என்ன சொல்ல போகிறாள கடவுளே, ஏதும் குண்டு அள்ளி வீசிடாதீங்க. ஸ்ரீ, நீ மாப்பிள்ளை பார்க்க சொன்னியா? நான் நம்ம சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். ரொம்ப சீக்கிரம் அவங்க நல்ல மாப்பிள்ளையாக பார்த்துடுவாங்க. உனக்கு ஏதாவது டிமாண்ட்ஸ் இருக்கா? ஏன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லை? இதுக்கு ஒரு எண்டு இல்லையா? ஸ்ரீ, எனக்கும் கல்யாணம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் சும்மா என்று சொல்லும்போது அஜய் இருமல் சத்தம் கேட்டது. விஷ்ணுவும் அஜயும் உட்கார்ந்திருந்தன. இவன் ஹாலுக்கு எப்போ வந்தான்? சமாளிக்கலாம். ஸ்ரீ, மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு பிடிச்சா சரி. இப்போதைக்கு இந்த பேச்சுக்கு முற்றுப்பள்ளி வச்சாச்சு. சாப்பிட்டு வேகமாக என்னோட ரூமுக்குள் நுழைய முற்பட்டேன். பின்னால் அவன் குரல், லதா கொஞ்சம் முன்னோட பேசணும். ஐயோ, இவன் கண்ணை பார்த்தாலே விழுந்துடுவேன். இப்போ இவனை பார்த்து எப்படி பேசுறது? அதுவும் வெறும் முண்டா பனியோட இருக்கானே. நான் அவன் பார்வையை தவிர்த்து எனக்கு தூக்கம் வருது. அஜய், ஒரு 5 நிமிஷம். என்னதான் சொல்ல போகிறான் பார்க்கலாம். தைரியத்தை வரவைத்து கொண்டு நிமிர்ந்து பார்த்து, சொல்லுங்க. அஜய் வா என்றவன் மாடியில் நிலா வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போனான். எனக்கு என்னவோ இந்த 3 வருஷத்தில் இன்னைக்கு நிலா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக இருந்தது. இவன் என் பக்கத்தில் இருந்தாதான் இப்படி தான் இருக்கும். அவனை நிமிர்ந்து பார்த்தால் அவன் கண்களை என்ன மேய்ந்து கொண்டிருந்தது. நானும் கூடத்தான். அவன் திரண்ட தோள்கள், அவள் கைகள், அந்த பனியன் வழியே தெரியும் மார்பின் திடம். என்னோட 2 கையை கட்டி கொண்டேன். ஒரு பயம்தான். என்னோட கண்ட்ரோல் மீறி அவன் மேலே கை வச்சுட்டா. அஜய், நான் நந்தினியை டிவோர்ஸ் பண்ணிட்டேன். சார், சில பேர் டிவோர்ஸ் பண்ணுறதுக்காகவே கல்யாணம் பண்ணுறவங்க போல இருக்கு. என்னோட வார்த்தையில் இருந்த குத்தல் அவனுக்கு புரிஞ்சிருக்கணும். அஜய், லதா, என்னோட வாழ்க்கையில் நிறைய பேர் விளையாடிட்டாங்க. எல்லாமே சூழ்நிலை. சில நேரம் நான் செய்த தப்பு, சில நேரம் மற்றவங்க வன்மம். ஆனால் எப்போவுமே நீ மட்டும்தான் என்னோட வாழ்க்கைக்கு வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுலதா என்று மண்டிட்டு கும்பிட்டான். மனசு ஒரு நிமிஷம் நடுங்கி போச்சு. அப்படியே அவனை கட்டி கொண்டு, நீ தாண்டா எனக்கு எல்லாம்னு கத்தனும் போல இருக்கு. ஆனால் என்னோட ஈகோ விடலை. சார், ஆனால் என்னோட வாழ்க்கையில் ஒரே ஒருத்தனால் மட்டும் நான் போதுங்கிற அளவு கஷ்டப்பட்டுட்டேன் என்ற என்னால் என்னோட வார்த்தைகளின் தாக்கம் அவன் கண்ணில் கண்ணீராய் தெரிந்தது. எதுக்காக அவனை இப்படி நான் துன்புறுத்துகிறேன்? அஜய் தலையை திருப்பிக் கொண்டு தன் கண்களை துடைத்து கொள்வது எனக்கு அப்பட்டமாக தெரிந்தாலும் அவன் கண்களை என் கைகளால் துடைக்க என் மனம் தடை போடுகிறதே. அவன் வரவைத்து கொண்ட புன்னகையோடு என்னை பார்க்கிறான். சரி, நீங்கள் நந்தினியை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை அதுவும் என்னோட கேஸ் போல தானாச்சே. எப்படி அவனை வார்த்தையாலே கொல்லறேனே. அஜய், இல்லை, அவள் வாழ்க்கை என்னை விட வேற ஒருத்தன் கையில் இருந்தால் நல்லா இருக்கும்னு தான். சார், ஓ, அவளை கூட வித்துட்டீங்களா? வேண்டாம் சாரு, அவனை கொடுமைப்படுத்தாதே. அஜய், லதா, நான் என்ன பேசினாலும் குறை கண்டுபிடிக்கணும்னு முடிவோடு இருக்கியா? சார், இல்லை, உண்மையே சொன்னேன். அவனோட சரிக்கு சரியாக வாக்குவாதம் பண்ணாத. இன்னைக்கு முழுசும் நீ அழுதுகிட்டு இருக்க போகிற. அஜய் என்னுடைய முகத்தை கையில் ஏந்தி கொண்டு அவன் கண்களை பார்க்க வைத்து, ஐ லவ் யூ லதா. வேண்டாம், இதுக்கு மேலே என்னால் கண்ணீரை தேக்க முடியாது. முதலில் இங்கே இருந்து கிளம்பணும். சார், நீங்கள் சொன்ன 5 நிமிஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு அவனை திரும்பி பாராமல் வந்து என் அறையில் நுழைந்து இதுவரை தேக்கி வைத்த கண்ணீரை வடிக்க ஆரம்பித்தேன். என்னோட மனசு ஒரு பக்கம் ரொம்ப எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தாலும் என்னால் அவனை வெறுக்க முடியவில்லை.
சஞ்சய் நான்சி காதலில் திருப்பு முனையாக சஞ்சய் நான்சியை திருமணம் செய்ய முடிவு செய்து ஹேமா அம்மாவுக்கு ஃபோன் செய்தான். அம்மம்மா, நான் உங்ககிட்ட பேசணும். ஹேமா, சொல்லு கண்ணு. சஞ்சய், நான் நான்சியை கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஹேமா, ஒரு வாரம் பொறுத்துக்கோ, உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு நல்ல நாள் பார்த்து ஏற்பாடு பண்ணிடலாம். சஞ்சய், சரி அம்மா என்றவன் நான்சியிடம் இந்த விஷயத்தை தெரிவித்தான். அடுத்து வந்த நாட்கள் தினமும் அஜய் அவளிடம் பேசுவதை தவிர்க்காமல் அவளை ப்ரொப்போஸ் பண்ணுவதை நிறுத்தவில்லை. ஆனால் ஒரு நாள் கூட சாருவிடம் எந்த மாற்றமும் இல்லை. அஜய் அவர்கள் வீட்டு மாடியில் தங்கிக் கொண்டான். கொடுத்து 10 நாள் டைம் ஆனதும் இவன் அவளிடம் பேசுவதை நிறுத்தி கொண்டான். இரவு பகலாக ஆபீஸ் வேலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். சாருவுக்கு ஏனோ அவனை பார்க்க வேண்டும் போல இருந்தது. ஒரு நாள் கிளம்பி அவன் ஆபீஸ் போய்விட்டாள். அங்கே அவனுக்காக காத்திருந்தது போது அந்த அலுவலகம் சுற்றி பார்த்தாள். ரொம்ப வியப்பாக இருந்தது. ஆபீஸ் எப்படி வைத்திருக்கிறான்? இதுவரை அஜய் அலுவலகம் ஒன்று கூட சாரு பார்த்ததில்லை. ஆனால் அவளுக்கு அவனை சுற்றி நிறைய பெண்கள் வேலை செய்வது பிடிக்கவில்லை. எப்படி அழகாக இருக்கிற பொண்ணுங்களை மட்டும் வேலைக்கு தேர்வு செய்வானோ? முக்கிய மீட்டிங்கில் இருந்தவன் சிசிடிவி வழியே சாருவை பார்த்தவன் ஒரு நிமிடம் சிலிர்த்து போனான். சீக்கிரம் மீட்டிங் முடித்து விட்டு வந்து அவன் ஆபீஸ் நுழைந்து ரிசப்ஷன் அழைத்து சாருவை உள்ளே அனுப்ப சொன்னான். சாரு உள்ளே நுழைய அஜய் அவளை உட்கார சொன்னான். அப்போது ஒரு பெண் ஏதோ வேலையாக உள்ளே நுழைந்தாள். அஜய் அவளுக்கு ஏதோ பதில் சொல்லி அனுப்பினான். அவன் அவளிடம் பேசும்போது கவனித்தாள். அவன் பார்வை அவள் கண்ணில் இருந்தது. அதில் கண்ணியம் இருந்தது. நினைத்து கொண்டாள், எத்தனை பெண்கள் வந்தாலும் நீ மயங்க மாட்டேன். அஜய், லதா சொல்லு, திடீர்னு ஃபோன் பண்ணினா நானே வந்திருப்பேன். சார், ஏன் நான் வந்தது உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சலாக இருக்கா? அஜய், இல்லை, அப்படி சொல்லலை. வேண்டாம் விடு. என்ன விஷயமா வந்தேன்? சார், ஒன்றுமில்லை. உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அதான் நமக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். அஜய், அதுக்கு ஒரு ஃபோன் செய்தால் போதுமே. சார், சரியில்லை, நான் வந்தது தப்பு, நான் வரேன். அஜய், கடைசியாக ஒரு லஞ்ச் சாப்பிட்டு பாய் சொல்லிடலாம். சார், இல்லை, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். அஜய் ஓகே என்றவன் ஆஃபீஸ் கேட் வரை வந்து அவளை விட்டு போனான். ஃபோன் செய்து வீட்டிலே சொல்லி சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொன்னான். சஞ்சய், நான்சி மற்றும் அஜய், சாருலதா இந்த 2 ஜோடிகளுக்கும் வீட்டிலே பெரியவர்கள் அனைவரும் கூடி ஏற்பாடு செய்தனர். என்ன செய்ய, மாப்பிள்ளைகள் அவசரப்படுறாங்களே. ஒரு நாள் மாலை நான்சி சாரு வீட்டிற்கு வந்தாள். சார், என்ன திடீர்னு சொல்லவே இல்லை. நான்சி, ஒரு சர்ப்ரைஸ். நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகலையா? சாரு, இல்லை, இன்னைக்கு ஆஃப். நான்சி, திவ்யா குட்டி எங்கே? சாரு, இப்போ வந்துடுவா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பிரியா, விஜய் குழந்தையுடன் உள்ளே நுழைந்தனர். விஜய், என்ன கல்யாண பொண்ணுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? சாரு, என்ன 2 பேருமா? அப்படின்னா பிரியா, என்னங்க இப்படி அவசரப்படுறீங்க, அம்மா வந்து சொல்லுவாங்க என்றவர் சமையல் அறைக்குள் நுழைந்தார். சாரு அவள் பின்னாலே போய், அக்கா என்ன சொல்லுங்க. பிரியா, நாளைக்கு நான்சிக்கும் சஞ்சய்க்கும் நிச்சயம் பண்ண போகிறோம். சார், ஓ சூப்பர். ஆனால் விஜய் மாமா வேறு ஏதோ சொன்னாரே. பிரியா, நீ வேற மாப்பிள்ளை பார்க்க சொன்னியா? அதான் உனக்கும் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, நாளைக்கு நிச்சயம். சார் ஒரு நிமிடம் ஒன்றும் புரியாமல் நிற்கவும் பிரியா அம்மா அப்பா உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது. பிரியா, அம்மா, சாரு வாடா வா, இங்கே பாரு, அப்பா உன்னை பார்க்கணும்னு சொன்னார். சாரு அவர் பக்கம் போக அவள், சாரு இங்கே பாரு, உனக்கு அம்மா பார்த்து ஒரு வாரமாக தேடி கண்டுபிடிச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா என்று அவள் கைகளில் 4-5 பைகளை திணித்தார். அடுத்து சாவித்ரி, ஹேமா, சத்யாவுடன் அபி, ஸ்ரீயும் வந்தனர். விஷ்ணு திவ்யாவை கூட்டிக் கொண்டு வந்தான். வீடு முழுவதும் கலகல என்று குழந்தைகள் சத்தம். பெரியவர்கள் நாளை நிகழ்ச்சியை பற்றி பேசிக்கொண்டு இருந்தனர். சாரு தலை சுற்றி விழாத குறை. நேரா போய் ஸ்ரீயிடம், ஸ்ரீ கொஞ்சம் வா, உன்னோட பேசணும். அவளை தனியாக அழைத்து சென்று, என்ன நடக்குது இங்கே? ஸ்ரீ, என்ன தெரியாத மாதிரி கேட்குற? உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க, உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. உங்கள் நிச்சயத்தை சாக்கு வச்சு எங்கள் அம்மா சஞ்சய் அண்ணனுக்கு நான்சியை நிச்சயம் பண்ண போகிறாங்க. உங்கள் 2 பேருக்கும் ஒரே நாள் நிச்சயமும் அப்புறம் ஒரே நாள் கல்யாணமும் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நடந்தால் 2ம் சேர்ந்து தான் நடக்கும். சார், எனக்கு ஒன்றுமே சொல்லலை. ஏண்டி உனக்கு புரியலை? எனக்கு கல்யாணம் வேண்டாம். அதுவும் இல்லாமல் குழந்தைகள் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸ்ரீ, நீ சொல்லி தானே இந்த வேலையெல்லாம் செய்கிறோம். அப்புறம் முதல்ல குழந்தைகள் தான் உன்னோட ஆளை பார்த்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச அப்புறம்தான் இந்த ஏற்பாடே பண்ணியிருக்கு. சார், என்னால் முடியாது. ஸ்ரீ, உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்ற, நீயே சொல்லிடு. அம்மா இங்கே வாங்க, கொஞ்சம் உங்கள் பொண்ணுக்கு எல்லாம் தெளிவாக சொல்லுங்க, ரொம்ப சண்டை போடுறா. பிரியா அம்மா உள்ளே நுழைந்து, அம்மாடி என்ன எங்கள் மேலே கோவமா? இதோ பாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதை ஸ்ரீ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான்.
அதுவும் நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளையே தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னியாமே. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்போது கூட நாங்கள் கேட்டோம், உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தால் பரவாயில்லைன்னு. ஆனால் நீ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் போதும்னு சொன்னியா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார், ஆமாம், ஆனால் இப்படி திடீர்னு பிரியா அம்மா அதுவா மாப்பிள்ளை திடீர்னு பிஸ்னஸ் விஷயமா வெளிநாடு போகிறாராம். அதனால் இப்போ நிச்சயம் பண்ணிவிட்டு இன்னும் 2 நாளில் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டார். இதோ பாரு, மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாதிரி உன்னோட குழந்தைகள் பற்றி கூட சொன்னோம். அவர் குழந்தையா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். உன்னோட இஷ்டப்படி நடந்துக்குவார். குழந்தைகளுக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர். ஆனால் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி இருக்கு. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ், இனிமேல் உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சந்தோஷமாக ஒத்துக்கோ. சாரு, அம்மா எனக்கு வேண்டாம். பிரியா அம்மா, சாரு இதோ பாரு, உனக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறோம். அப்பா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார். ப்ளீஸ் அவரை வருத்தப்பட வைக்காதே, ரொம்ப நொடிஞ்சு போயிடுவார். சாரு அமைதியாக தலையாட்டினார். சாரு, இப்படி அவசரப்பட்டுட்டேனே. அஜய் வந்து கேட்கும்போதே நான் சரின்னு சொல்லி இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? இங்கே இருக்கிறவங்க யாரும் எனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஆனால் பாவம், அஜய் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தானே. எனக்கு மனசு படபடுத்தது. அவனை பார்க்கணும். எங்கே, எப்படி பார்க்கிறது? எப்படியாவது அவன்கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடணும். ஃபோன் செய்தேன். ஹலோ அஜய். நான் உங்ககிட்ட பேசணும். அஜய், என்ன விஷயமா? நான் நாளைக்கு எனக்கு நிச்சயம் பண்ண போகிறாங்க. அஜய், வாழ்த்துக்கள்லாதா. கடைசி வரைக்கும் என்னை மன்னிக்கவே இல்லை. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. லதா, எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம். என்னோட குழந்தைகளையாவது பார்க்க விடுவியா? சார், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. அஜய், நீ யாரையாவது கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். இப்போ வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த ஏற்பாடு பண்ணி இருக்காங்க. இந்த கல்யாணமாவது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்லதா. வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஃபோன் வைத்து விட்டான். அஜய், உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கவே மாட்டியா? மறுபடி ஃபோன் செய்தாள். சார், உங்களுக்கு வருத்தமாக இல்லையா? அஜய், தினமும் வருத்தப்படுற. போதும் சார், ப்ளீஸ் ஃபோன் வச்சிடாதீங்க. அஜய், ப்ளீஸ் என்னை அழ வைக்காதே. ஃபோன் வைத்தான். ஆமாம், எப்பவும் அவனை நான் அழ வச்சுட்டே இருக்கேன். குழந்தை ஆப்ரேஷனுக்காக அவன் செய்த இந்த விஷயம் முழுவதும் நான் நல்லா இருக்கணும் மட்டும்தான். ஆனால் இப்போது நானே அவனை ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும். மறுநாள் காலை நான்சிக்கு ஹேமா அம்மா புடவை கட்டி விட்டு கொண்டிருந்தார். சாருவுக்கு ஸ்ரீ அலங்காரம் செய்து கொண்டிருந்தார். பிரியா அம்மா இருவருக்கும் ஒரே போல புடவை வாங்கி வந்திருந்தார். நகை போட்டு ரெடியானதும் கூட்டமாக நிறைய பேர், விஷ்ணு நண்பர்கள், சஞ்சய் விஜய் நண்பர்கள் அனைவரும் வந்திருந்தனர். அனைவரும் ஒரே போல உடை அணிந்திருந்தனர். நான்சி மற்றும் சாருலதா வந்தனர். நான்சி தன்னவனை பார்த்து கண்ணடித்தார். சஞ்சய் சுற்றி இருந்தவர்களை பார்த்துவிட்டு தலை குனிந்து கொண்டான். சாருலதா நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவளுக்கு ஏனோ கண்ணீர் மட்டும் வந்து கொண்டிருந்தது. ஸ்ரீ அவளை பார்த்து, ஏய், இத்தனை பேருக்கு முன்னாடி அழுத அசிங்கமாக இருக்கும், சும்மா இரு. சாரு கண்ணீரை அடக்கி கொண்டாள். சுற்றி இருப்பவர்களை பார்த்தாள். எல்லாம் அஜய் கொடுத்த உறவுகள்தான். அஜய் அண்ணன், அண்ணி அப்பா அம்மா, அஜய் நண்பன், அந்த நண்பன் மனைவி, அந்த நண்பனின் அம்மா, மாமா, அத்தை, எல்லா உறவுகளிலும் அவனை மட்டுமே பார்க்க முடிகிறது அவளால். நிச்சயத்துக்கு அடையாளமாக தட்டு மாற்றி கொண்டார்கள். பிரியா அம்மா அப்பா இருவரும் சாருவுக்காக பிரியா விஜயிடம் அஜய்க்காக மாற்றிக்கொண்டனர். ஹேமா சத்யா இருவரும் சஞ்சய்க்காக, சாவித்திரி நான்சிக்காக மாற்றிக்கொண்டனர். இருவரும் அங்கு என்ன நடந்தது என்பதை சாருவுக்கு புரியாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தார். அஜய் அவளை ரசித்து கொண்டிருந்தான். திடீரென, பிரியா அப்பா, அஜய் நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம். தேவையில்லாமல் இங்கே வரக்கூடாது. சாருவுக்கு நிச்சயமாச்சு. நீ வந்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது. சாரு, நான்சி 2 பேரும் உள்ளே போங்க. சாரு உடைந்து போனாள். எதுக்கு அஜய் வரக்கூடாது? இனிமேல் நான் அவனை பார்க்க முடியாதா? எழுந்து உள்ளே போனாள். சரி, மாப்பிள்ளை கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தி விடலாம் என்று நினைத்தவள் எப்படி ஃபோன் நம்பர் வாங்குறது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். என்னவோ வேறு ஒருவன் தன்னை கல்யாணம் செய்யும் முன் இந்த திருமணத்தை நிறுத்தி விடும் முனைப்பில் இருந்தாள். அங்கு விஷ்ணு, ஏண்டா அவளை படுத்துற? நீ தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிடலாம்லடா. அஜய், உனக்கு புரியலை. அவளுக்கு ரொம்ப ஈகோ ஜாஸ்தி. நான் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சால் இன்னும் அதிகமாக பிரச்சனை பண்ணுவா. இன்னும் 2 நாள் அவள் இப்படியே இருக்கட்டும். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இவ ஏதாவது செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திட்டா, அதனால் அவகிட்ட சொல்ல வேண்டாம்.